நான் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூர் கந்தசாமியார் கோயிலுக்கு தான். இலங்கையில் இது ஒரு முக்கியமான கோயில்னு சொல்லலாம். 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அப்புறமா 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீஸ் படையெடுக்கும்போது இந்த கோயில் அழிக்கப்பட்டதாகவும் இதில் இருந்த கற்களை அவங்க கோட்டை கட்டிக்கிறதுக்கு பயன்படுத்தினதாகவும் சொல்கிறாங்க. அப்புறமா 17ஆம் நூற்றாண்டில் திரும்ப கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல வரலாறு இருக்குது இந்த கோயிலுக்கு. முக்கியமாக இங்கே நடக்கிற ஃபெஸ்டிவல், பண்டைய காலத்து முறையில் ஃபெஸ்டிவல் நடக்கிற கோயில்களில் இதுவும் ஒன்று. வேர்ல்டு வைடில் இருந்து எல்லா மக்களும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து கலந்துக்குவாங்க. ஜூலை எண்டில் தொடங்கி ஆகஸ்ட் மிட்டு வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். போன வருஷம் கலந்துக்கிட்ட வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃப்ளாக் ஹோஸ்டிங்கில் தொடங்கி கடைசி நாள் தேர் வரைக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த காலத்து முறையில் ராஜாக்கள் வாழ்ந்த டைமில் எப்படி நடந்திருக்குமோ அதே மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றி இந்த ஃபெஸ்டிவல் நடத்திட்டு வராங்க. பார்க்குறது தங்க ரதம். முருகர் குதிரை வாகனத்தில் கோயிலை சுற்றி வருவார். இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது இங்கே நல்லூர் கோயிலில் சுற்றி உள்ள மக்கள், வெளியே இருக்கிற மக்கள் எல்லாருமே விரதம் இருந்து வந்து இந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து கலந்துக்குவாங்க. வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பேர் இந்த ஃபெஸ்டிவலுக்கு முக்கியமாக வந்து கலந்துக்குவாங்க. மறக்காமல் ஒவ்வொரு வருஷமும் நீங்களும் அடுத்த வருஷம் சான்ஸ் இருந்தால் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சப்பரம். இது தேருக்கு முதல் நாள் நடக்கிறது. நைட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது தேர். சாமியை அப்படியே கோயிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து திரும்ப தேரில் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே கோயிலை சுற்றி வரும் தேர். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எக்கச்சக்கமான மக்கள் வந்து பார்த்தாங்க. நானும் அதில் ஒரு ஆள். தேரோட நானும் சுற்றி வந்தேன். கோயிலை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, மனதுக்கும் நிறைவாக இருந்துச்சு. என்ன மாதிரி நீங்களும் இந்த வருஷ ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கும் ஒரு புதிய அனுபவம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.